காமாட்சி அம்மன் வந்து பட்டமாமா வந்து காஞ்சிபுரம் சேர்ந்தவா. ஸோ காமாட்சி வந்து முதல்ல மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப இஷ்ட தெய்வமானது காமாட்சி அம்மன். குழந்தையிலேருந்து வாரம் வாரம் போய் காமாட்சி அம்மன் பார்க்கறது உண்டு. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பொம்மை. அண்ட் இங்கே இருக்கிற இந்த படங்களும் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. நான் எப்போவுமே கொலுவுக்கு பின்னாடி இந்த படங்களை வைப்பேன்னா அது வந்து மோர் தென் 100 years old. அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் எங்கள் பாட்டியோட பாட்டி அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு வீட்டில் ஹெரிட்டேஜாக வந்துட்டு இருக்கிற ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவேன் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங். அது பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழசு. பட்டமாமா ரொம்ப வயசானதுனால கொலுலாம் வைக்க மாட்டா வீட்டில். எங்கள் வீட்டு கொலுக்கானா டெய்லி வந்துடுவாங்க. வந்து எங்கள் வீட்டு கொலுவில் உட்காந்துட்டு பாடிட்டு கமலாம்பா நவாவர்ணம் டெய்லி ஒரு நவாவர்ணம் பாடுவா. அப்புறம் வந்து மாயம் இதெல்லாம் வந்து நிறைய அப்படியே பட்டமாமாவோட வாய்ஸ் தான் என் காதில் விழுறது. தாயே திரிபுர சுந்தரி நிறைய எத்தனையோ பாட்டு டெய்லி ஒரு கமலாம்பா நவாவரணத்துக்கு அப்புறமா ஒரு 2-3 பாட்டாவது பாடிட்டு அப்புறமா தான் போய் பட்டமாமா படுத்துக்கவே போவா. அது இருந்த போது அதோட அருமை எனக்கு தெரியல. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுமோ இல்லை அது ஒரு மெமரியாக நம்ம அதை வச்சுக்கணுங்கிறது தோணவே இல்லை. மனசில் தான் இருக்குது அந்த ரெக்கார்டு. மனசு கஷ்டமான விஷயம் என்னென்னா நிறைய பொம்மைகள் பழைய பொம்மைகள் இருந்தது எங்கள் வீட்டில். கோட்டுப்புறத்தில் தானே எங்கள் வீடு. அந்த 2015 ஃப்ளட்ஸ் வந்த போது அப்படியே ஒரு லாட்டு பழைய பொம்மை அத்தனையும் போயிடுது. அதில் நிறைய ரொம்ப எனக்கு அதில் மனசு ரொம்ப வருத்தம். ரொம்ப காலமாக கொண்டு வந்த அந்த பொம்மைகள் நிறைய விஷயம் வி லாஸ்ட். சரணம் என்றொன் மலரடி பணிதமியனை தவிக்க விடாமல். சரணம் என்றொன் மலரடி பணிதமியனை தவிக்க விடாமல். தருணம் இதையாதையை புரி துதிக்கையா உரிய தருணம் இதையா. உன்னருளல்லதோர் துணை நீ உலகில் இல்லையே. உன்னருளல்லதோர் துணை நீ உலகில் இல்லையே. எந்தன் முன்னவனே எந்தன் முன்னவனே யானை முகனே. முன்னவனே யானை முகனே. முன்னவனே யானை முகனே. முருகனு கருளும் தூதி கையனே. முன்னவனே யானை முகனே. முருகனு கருளும் தூதி கையனே. முக்கண் பரமகனே விக்ன விநாயகனே. முக்கணி மோதக பிரியனே அபயம் அபயம் விரைந்து வந்தருள் தருணம் இதையாதையை பூரி துதி கையா உரிய தருணம் இதையா உரிய தருணம் இதையா உரிய தருணம் இதையா.
மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ இது. இன்னைக்கு நம்ம கூட கர்நாடிக் சிங்கர் லாவண்யா மேம் இருக்காங்க. தி கிரேட் பட்டம்மாள் பாட்டியோட பேத்தி. அவங்கள நமக்கு வெல்கம் பண்ணலாம். வாங்க வாங்க, எங்க வீட்டு கொலுக்கு வாங்க, வெல்கம். எல்லாரையும் வெல்கம் பண்றோம் இல்லையா மேம்? எஸ், மிஸ் வாவ் தமிழா நேயர்கள் எல்லாருக்கும் எங்க வீட்டு கொலுக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த சேனல் மூலமா சந்திக்கிறதுல. எஸ், ஸோ நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். அப்படியே இந்த சைடு பார்க்கும்போது இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. நவராத்திரி எப்படி இருக்கு மேம் இந்த வருஷம்? நவராத்திரி ஹவ் இஸ் இட்? எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? நவராத்திரி வருஷமா இன்னும் அந்த ஃபெஸ்டிவா அந்த சந்தோஷம் கிராண்டூர் வந்து இன்னும் கூடிட்டே தான் போகிறது நான் சொல்லுவேன். குழந்தையிலேருந்து நானும் பார்க்குறேன். அது அந்த ஆசை ஏறிண்டே தான் போகிறது. ஒரு வருஷமும் இந்த வருஷம் இந்த புதுசாக பண்ணணும், அது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூடிட்டே தான் போகிறதே தவிர குறையிற மாதிரி தெரியல. ஸோ அதுதான் மேபி நவராத்திரினாலே எல்லாருமே, எல்லா லேடிஸாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெக்டப்டா அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் ஆல்சோ பார்ட் ஆஃப் நவராத்திரி தான். Yes, of course. ஸோ அதான். ஓகே, ஸோ இந்த வருஷம் என்ன மேம்? நீங்க தாஜ்மஹால் இருக்கு, பாரிஸ் இருக்கு. ஸோ இது கீழ்ப்படியில் இருக்கிறது வந்து நானும் குழந்தை பருவத்துலேருந்து வெளியில் எங்கெல்லாம் போயிட்டு வந்தோமோ கலெக்ட் பண்ணினது, என்னோட ஹஸ்பண்டும் கலெக்ட் பண்ணினது எல்லாம் அப்பா சேர்ந்து சும்மா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதையும் இந்த வருஷம் கொலுவில் வச்சுட்டேன். ஓகே, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வந்து மரத்துல இருக்கிற ஒரு தந்தத்திலேயே பிள்ளையார் இருக்கிற ஒரு ரொம்ப வருஷமா இருக்கு எங்க வீட்டுல. இது எனக்கு எவ்வளவு வருஷம்னு சொல்ல தெரியல. ஸோ அதுவும் வந்து வைக்கிறது. புது அடிஷன் வந்து நான் மரப்பாச்சி பொம்மை இன்னும் வாங்கிக்கல. யூஸ்வலா மரப்பாச்சி பொம்மை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து ஆப்பிரிக்கா போன போது இந்த மாதிரி மரத்துல செஞ்ச பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை மரப்பாச்சியா நினைச்சு நான் இந்த வருஷம் இதை வச்சிருக்கேன். அதுதான் வருஷம் அப்படி புது பொம்மைகள் வாங்குறது வழக்கம் உண்டு. அதுதான் அப்படி ஏறிண்டே போகிறது. நான் ஆரம்பிச்சது என்னமோ ஒரு 3 படியில குட்டியா தான் ஆரம்பிச்சேன். அதுதான் அப்படி பெருகி இப்ப இவ்வளவு ஆயிருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 5 படி சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, ஒரு ஆசைதான் எல்லாம் வாங்கி வைக்கணும்ட்டு. எல்லாரும் இப்ப இந்த காலத்துல தீமேட்டிக் கொலுன்னு வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ இன்னும் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. எல்லா அதான் நம்ம ட்ரெடிஷ்னல் கொலு எல்லா பொம்மையும் வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதை நம்ம தீம்னு வச்சுட்டோம்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுறது. அந்த தீம்காகன்னு சொல்லிட்டு மற்ற பொம்மைகள்லாம் விட்டு போயிடுறது, அதெல்லாம் வைக்க முடியாம. ஸோ மேபி கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா நானும் தீம்னு ஆரம்பிப்பேனோ என்னமோ எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு எனக்கு எல்லா பொம்மையும் இப்படி வச்சு அழகு பார்க்கறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கொலுவை. இப்போ இங்க இருக்கிற பொம்மையில which is your special மேம்? எது உங்களுக்கு? ஏன்னா எனக்கு பார்த்தப்ப எனக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆனது இந்த பொம்மை ஆர் இந்த ஸ்டாச்சு. ஸோ which is? ஆமா, அது இந்த வருஷம் புதுசா வாங்கினேன். எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சதுன்னு வாங்கிட்டு. ஓகே, ரொம்ப ஸ்பெஷல்னா இந்த பாண்டுரங்கன் ருக்மணி அவ நிக்கிறதே அப்படி ஒரு ராஜா மாதிரி நிக்கிறது. அதை பார்த்துட்டு தான் கொலு வைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதே எனக்கு ஆசை வந்து. முதல்ல வாங்கின பொம்மை அது. வெங்கடாச்சலபதி அலமேலும் அங்க வந்து எங்க பிறந்த வீட்டு குலதெய்வம். ஸோ அடுத்த பொம்மையா அதை தான் வாங்கிக்கினேன்னா, காமாட்சி அம்மன் வந்து பட்டமாமா வந்து காஞ்சிபுரம் சேர்ந்தவா. ஸோ காமாட்சி வந்து முதல்ல மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப இஷ்ட தெய்வமானது காமாட்சி அம்மன். குழந்தையிலேருந்து வாரம் போய் காமாட்சி அம்மன் பார்க்கறது உண்டு. ஸோ அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பொம்மை. எங்கள் மாமியாரோட ரொம்ப இஷ்ட தெய்வம் முருகன். அதனால்தான் முருகன் வள்ளி தேவான் அவளெல்லாம் வந்து முதல்ல மேல் படிக்கட்டில் மேலே எடுத்து வச்சுட்டேன் அவங்கள. ஸோ எல்லா பொம்மையுமே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. இந்த பழனி ஆண்டவர் செட் ஆகட்டும், எங்க அம்மா பேர் காயத்ரி, அதனால காயத்ரி தேவி அதுக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சது. தசாவதாரம் அதெல்லாம் யூஸ்வலா எல்லார் வீட்லயும் வச்சுக்கிற ஒண்ணுதான். இது வந்து ஒரு குட்டி பிள்ளையார் கச்சேரி பண்ற செட்டு. அது பிள்ளையார்ல எல்லா விதமான பிள்ளையாரும் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுல எனக்கு இந்த கச்சேரி செட் ரொம்ப பிடிச்சது. இந்த படிக்கட் ஃபுல்லா நான் கிருஷ்ண லீலாக்குன்னு வச்சுட்டேன். எனக்கு இஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். சின்ன என்னோட செகண்ட் பிள்ளை பேரும் கிருஷ்ணர். அதனால என்னோட பெரிய பையனுக்கும் கிருஷ்ணர் தான் இஷ்ட தெய்வம். அது அவன் தான் வந்து சின்னவனுக்கு கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும்னு சொன்னது. அதனால கிருஷ்ணருக்கு ஒரு படி அப்படி அது இன்னும் நிறைய பொம்மை சேரும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணருக்கு மட்டும் அது போயிட்டே இருக்கு. அது ரொம்ப பிடிச்சது. அது பாக்கி எல்லாம் தான் அப்படி. அப்புறம் அந்த பக்கம் நான் வச்சிருக்கிறது வந்து
அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நான் பார்த்து வாங்கினேன். அதாவது ராமர் பாலம் கட்டி லங்கைக்கு போகிற ஒரு செட்டு. அது என்னோட பிள்ளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என் பெரியவன் வந்து அஸ்வத்னு பேரு. அவனுக்கு என்னன்னே தெரியல. அந்த நவராத்திரினா ஒரு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் தான். அம்மா என்ன பண்ணலாமா, நவராத்திரி எப்போ வருதுமான்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு ஒரு ரைட் ஹேண்டா இருந்த எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணினது. அது ஃபுல்லாவே அவன் தான் செட் பண்ணி கொடுத்தான் எனக்கு. அந்த கிரிக்கெட் பிள்ளையாரும் சரி, இதுக்கு வந்து நம்ம கீழே ஒரு தெர்மோகோல் வச்சு அதை பெயிண்ட் பண்ணி அதை அப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா எல்லாம் அவன் தான் பிளான் போட்டு. ஐடியா. எஸ், எல்லாம் ஃபுல்லி ஹி வாஸ் இன்வால்வ். படி கட்டுறதுல இருந்து ஹி டுக் ஓவர் அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த வருஷம் இதுதான், இந்த வருஷம் கொலு இதுதான். ஆமா. அண்ட் இங்க இருக்கிற இந்த படங்களும் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. நான் எப்பவுமே கொலுவுக்கு பின்னாடி இந்த படங்களை வைப்பேன்னா அது வந்து மோர் தென் 100 years old. அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் எங்க பாட்டியோட பாட்டி அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு வீட்டுல ஹெரிட்டேஜா வந்துட்டு இருக்கிற ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவேன் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங். அதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழசு. அது அப்பப்போ கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க அப்படியே அதை பெயிண்டர்ஸ் கிட்ட கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன். பட் ரொம்ப அது எல்லாமே ஒரிஜினல், அப்படியே அதை நாங்க பொக்கிஷமா வச்சுட்டு இருக்கிற ஒரு பெயிண்டிங் இது. அடுத்தது இந்த பிள்ளையார் வந்து இது எல்லாமே பிள்ளையார், எல்லாமே பிள்ளையார் தான். இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் தான் அதை வந்து ஃபுல்லாவே டிசைன் பண்ணோம். பிள்ளையார் ஒரு பெயிண்டர் கிட்ட சொல்லி அது அழகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வரணும், ஒரு ஃபுல் ஃப்ரேம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு புதுசா வரும்போது இது வேணும்னு பிள்ளையாரோட வந்தோம் நாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பெயிண்டிங் பீஸ். அதே மாதிரி அதுவும் ரொம்ப பழமையான ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங், எங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா இருக்கிறது ஒண்ணு. ஸோ இது எப்பவுமே இந்த செட்டப் எங்களுக்கு பின்னாடி இந்த பேக் ட்ராப் இப்படிதான் இருக்கும். அதை நான் மாத்த மாட்டேன். ஆமா, அதை நான் மாத்த மாட்டேன். அதை அப்படியே இது பார்த்துட்டு இருக்கிறது அழகா இருக்குன்னுலாம் சொல்லலாமான்னு தெரியல, அதுக்கும் மேலையா இருக்கு. கண்டிப்பா உங்ககிட்ட இன்னும் நிறைய மெமரிஸ் கேட்கணும்னு இருக்கு. நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்கணும்னு இருக்கு. சோ நம்ம உட்கார்ந்து பேசலாமா? எஸ், ஷூர் ஷூர், வெல்கம், ப்ளீஸ் கம். ஸோ கொலு பார்த்தாச்சு, இந்த வருஷம் எப்படி செட் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாம் பார்த்தாச்சு. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு. டெஃபினெட்லி நம்ம நவராத்திரிங்கிற டைம்ல எப்பவுமே அம்பாள் பாடல்கள் நிறைய கேட்க எல்லாருமே விருப்பம் படுவா, பாடுறதும் நிறைய உண்டு. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் முதல்ல பாடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி. இப்போ நவராத்திரின்னு நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு முதல்ல வர ஒரு மெமரினா என்னவா இருக்கும்? எங்க அம்மா வீட்டுல ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுற ஒரு பெரிய பண்டிகை அது. எனக்கு குழந்தையில இருந்து எனக்கு ஞாபகம்னா நவராத்திரி வந்து ஒரு பெரிய பண்டிகை, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். நிறைய வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, வெத்தலை பாக்கு வச்சு எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் அதுக்காக ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியா ஒரு குதூகலமா இருக்கிற ஒரு டே. அதாவது வருஷம் வர ஒரு கல்யாணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெமரியில இருந்தே. எங்க அப்பாவோட அம்மா வீட்டுல வந்து அதாவது 17 படி 21 படி அந்த மாதிரி ஒரு வீடையே ஃபுல்லா பண்ற வழக்கம் உண்டா. அவங்க காஞ்சிபுரத்துல இருந்தாங்க. அதுக்கு வந்து நோட்டீஸ் மாதிரி அடிச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டுல கொலு இருக்கு அப்படின்னு சொல்லி ஊரையே கூப்பிடுவாங்களாம். காஞ்சிபுரத்துல தான் இருந்தாங்க எங்க பாட்டி வீடு, அது அப்பாவோட அம்மா அப்பா வீடு. ஸோ அது நோட்டீஸ் அடிச்சு ஊர்ல இருக்கிற அவ்வளோ பேரும் வந்து கொலுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் பாடுறதும் அந்த மாதிரி நடக்கும்னு பாட்டி சொல்லியிருக்கா. அஃப்கோர்ஸ் நான் பார்த்தது இல்லாத. அதே மாதிரி எங்க வீட்லயும் அம்மா வீட்டுல வந்து நவராத்திரி டைம்ல அந்த 9 நாள்ல ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு சுஹாசினி பூஜை மாதிரி ஒன்று நடக்கும், லலிதா சஹஸ்ரநாமம் நடக்கும். ஒரு பக்தி மயமா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டமா இருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பியான டைம்.
நவராத்திரினாலே இப்படிதான் எனக்கு மெமரிஸ் இருக்கு. பட்டமாமாவோட ரொம்ப க்ளோஸா நான் வந்து எனக்கு 18 வயசு இருக்கிற வரைக்கும் பட்டமாமா அதே வீட்டில் இருந்த ஒரு குடுப்பினை தான் எனக்கு அது. ஸோ பட்டமாமா ரொம்ப வயசானதுனால கொலுலாம் வைக்க மாட்டா வீட்டில். எங்க வீட்டு கொலுக்கானா டெய்லி வந்துருவாங்க. வந்து எங்க வீட்டு கொலுல உட்காந்துட்டு பாடிட்டு, அதுவும் பாட்டியால ரொம்ப நடக்க முடியாம இருந்தாங்க. ஆஃப்டர் ஒரு 75க்கு மேலேயே வந்து வீல் சேர் பவுண்ட் ஆயிட்டாங்க பாட்டி. எல்லாரும் வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா அம்பாள் தூங்குறதுக்கு முன்னாடி தனி கச்சேரி பட்டமா ஓடுது. அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா இது நவராத்திரினா அது நடந்திருக்கு. எங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு ஒரு டிம் லைட்டிங்ல இந்த மாதிரி ஒரு லைட் போட்டுண்டு ஆத்மார்த்தமா எத்தனையோ பாட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு கமலாம்பா நவாவர்ணம் டெய்லி ஒரு நவாவர்ணம் பாடுவா. அப்புறம் வந்து மாயம் இதெல்லாம் வந்து நிறைய அப்படியே பட்டமாமாவோட வாய்ஸ் தான் என் காதுல விழுறது. அது நான் பாடும்போது கூட எனக்கு அப்படியே ஆத்மார்த்தமா பாடுவா. சிவகாம சுந்தரி இந்த பாட்டு, தாயே திரிபுர சுந்தரி, நிறைய எத்தனையோ பாட்டு டெய்லி ஒரு கமலாம்பா நவாவரணத்துக்கு அப்புறமா ஒரு 2-3 பாட்டாவது பாடிட்டு அப்புறமா தான் போய் பட்டமாமா படுத்துக்கவே போவா. நாங்களும் அப்புறமா தான் ஆரத்தி எடுத்துட்டு போய் படுத்துக்கிறது உண்டு. இது வந்து ரொம்ப வருஷம் இது ஒரு ப்ராக்டிஸா ஓடின்னு இருந்தது. அது இருந்த போது அதோட அருமை எனக்கு தெரியல. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுமோ இல்லை அது ஒரு மெமரியா நம்ம அதை வச்சுக்கணுங்கிறது தோணவே இல்லை. மனசுலதான் இருக்குது அந்த ரெக்கார்டு. இப்போவும் நான் எப்பெல்லாம் அம்பாளுக்கு உட்காந்துட்டு பாடுறேனோ அது ஆத்மார்த்தமா அது நம்ம அம்பாளுக்கு பாடுறது ஒரு வழக்கேத்தி வச்சுட்டு பாடுற அந்த சுகமே வேறதான். அது ஐ திங்க் பட்டமாமாவை பார்த்துதான் அது நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னு நான் சொல்லுவேன். விஜயதசமி அன்னைக்கு வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல்ங்க. நவராத்திரி தனி ஃபெஸ்டிவல், விஜயதசமி தனி ஃபெஸ்டிவல் அப்படிதான் நான் சொல்லுவேன். அம்மா வாஸ் ஆல்சோ மியூசிக் டீச்சர். அம்மா பேர் காயத்ரி. பாட்டி லலிதா சிவகுமார், அவளுக்கும் நிறைய சிஷ்யாஸ் உண்டு. தாத்தா சிவகுமார் தாத்தா, அவர் மிருதங்கஸ், தாத்தாக்கும் நிறைய சிஷ்யா உண்டு. அந்த ஒரு நன்னாள்ல வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டமாமாவை பார்க்கறதுக்கு கார்த்தால் 6 மணிலேருந்து ஆட்கள் வர ஆரம்பிச்சிடுவா. ஸோ நாங்கள் எல்லாம் ஒரே காம்பவுண்ட்ல 4 வீடா இருந்துட்டு இருந்தோம். நான் குழந்தையா வளர்ந்த வீடு அப்படிதான். ஒரே காம்பவுண்ட்ல 4 வீடு இருக்கும். எங்க வீடு, பாட்டி தாத்தா லலிதா சிவகுமார் சிவா தாத்தாவா வீடு தவிர பட்டமாமா வீடு. ஒரே காம்பவுண்ட்ல இந்த வீட்டுல இருந்து அந்த வீடு, அந்த வீட்டுல இருந்து இந்த வீடு, நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன். ஜாலியா இருக்கும் அதுக்கு நாள் ஃபுல்லா. யார் வீட்டுல எந்த சுண்டல் நல்லா இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் சாப்பிடுறது. இன்ஃபேக்ட் வேலைக்கு வேலை அப்படிதான் ஓடும். ரொம்ப நல்லா இருக்கும். அதை மாதிரிதான் நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் விஜயதசமினா கார்த்தாலேயே வந்து எங்க வீட்டு வேலை அண்ட் பாட்டி வீட்டுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவா. அவளுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு நேர பட்டமா வீட்டுக்கு ஓடிடுவோம் எல்லாருமே. ஏன்னா விஐபிஸும் வருவாங்க. பட்டமா கிட்ட டிவோட்டடா அவங்களோட ரசிகைஸ்ன்னு இருக்கிறவா, ரசிகாஸ் பெருமாவா, அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. தவிர முன்னாடி கத்துன்னு இருந்து இப்போ வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. சில பேர் வந்து வெறுமை நின்று ஒரு தூரத்துல இருந்து நின்று பட்டமாவை பார்த்துட்டு கிளம்பி போறவா, அப்படியும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வெறுமை வீட்டு வாசல்ல நின்று பார்த்துட்டு அந்த அந்த கலை கிட்ட இருந்த அந்த ஒரு மரியாதையும், அந்த பட்டமா கிட்ட இருந்த அந்த சரஸ்வதி தன்மைக்கு தலை வணங்குறவா எத்தனையோ பேர் வந்து ஒரு டிவோட்டடா வந்து பார்த்துட்டு போகிறத பார்த்துருக்கேன். அப்ப பட்டமா கூட என்ன பண்ணுவேன்னா, வரவா அத்தனை பேருக்கும் ஏதாவது காஃபியோ இல்ல ஜூஸோ பாயசமோ என்ன வீட்டுல அன்னைக்கு பிரசாதமோ அது கொடுக்கறதுக்கும், யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும். ஸோ அது வந்து புருஷாலா இருந்தாலும் ஓகே, லேடிஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொடுக்கணும். புருஷாலா இருந்தா நிச்சயமா பழமாதுன்னு அவ கையில இருந்து கொடுப்பா. பட்டமாமா கையால அவளுக்கு குங்குமம் இட்டு விட்டு ஒத்தொத்தருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அப்படிதான் அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் பக்கத்துலயே இருந்து பார்த்துருக்கேன். அது விஜயதசமினா அது ஒரு தனி ஃபெஸ்டிவல். அது கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கும். ராத்திரி பட்டமாமா
படத்துக்கு போகிறது 11 மணி 12 மணி கூட ஆகும். ஏன்னா சில பேர் வெளியூர்ல இருந்து வந்து பார்த்துட்டு போகிறது உண்டு. விஜயதசமி முடிஞ்ச ஒரு 2 நாளைக்கு எங்களுக்கு அப்பா அப்படி இருக்கும். ஸோ கிளாஸஸ் வேற அது புதுசா ஆரம்பிச்சுக்கிறவா, பாட்டு சொல்லி கொடுப்பா அத்தனை பேருக்குமே, பழைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும். மறக்க முடியாத, ஆமா ரொம்ப ஹாப்பனிங், மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் ரொம்ப வருத்தப்படுறது என் குழந்தைகளுக்கு அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலையே. அதை சொன்னா பத்தாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த கிராண்டியூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். பட்டமாமா இல்லாததுனால நவராத்திரியோட அந்த விஜயதசமியை ரொம்ப மிஸ் பண்றேன். அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, அவங்களும் வந்து கத்துட்டு போறாங்க. இருந்தாலும் அது ஹிமாலயாஸ் மாதிரி அது அந்த கண்டிப்பா. இப்போ பட்டமா பாட்டி பத்தி நம்ம பேசும்போது அவங்க கொலு வைக்கிறதுனால நிறைய கதைகள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமா, அவங்க வச்சிருந்த சமயத்துல இருக்கிற கதைகள், இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒவ்வொரு கதையா சொல்லுவாங்க, இந்த பொம்மைக்கு இந்த கதை இருந்திருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? நிறைய இருந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு எனக்கு மனசு கஷ்டமான விஷயம் என்னன்னா, நிறைய பொம்மைகள், பழைய பொம்மைகள் இருந்தது எங்க வீட்டுல. கோட்டுப்புறத்துல தானே எங்க வீடு. இந்த 2015 ஃப்ளட்ஸ் வந்த போது அப்படியே ஒரு லாட் பழைய பொம்மை அத்தனையும் போயிடுது. அதுல நிறைய, அதுல ரொம்ப எனக்கு அதுல மனசு ரொம்ப வருத்தம். ரொம்ப காலமா கொண்டு வந்த அந்த பொம்மைகள், நிறைய விஷயம் வி லாஸ்ட் அதுல. ஸோ இல்லைன்னா அது கூட உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் உண்டு. காலமா வருது. அந்த பெயிண்டிங்லாம் கூட அப்படியே அழிஞ்சிட்டு வரும். அந்த முகமே வேற வேற வடிவத்துல இருக்கும். அந்த சாயலே வேற மாதிரி இருக்கும். அம்பாளோட முகம் அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க முன்னாடி இருந்த அந்த பொம்மைகள். ஒரு கருட சேவை செட் உண்டு. இப்போ நிறைய கருட சேவை செட் பாக்குறேன். நான் நிறைய மயிலாப்பூர்ல எல்லாம் பாக்குறேன். பட் அந்த செட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த முகமும் வேற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அது ரொம்ப காலமா எங்க குடும்பத்துல வந்துட்டு இருந்த ஒரு கருட சேவை செட்டு. காஞ்சிபுரம் ஆச்சே. ஸோ காஞ்சிபுரத்துல கருட சேவை, வரதராஜ பெருமாள் கோவில் கருட சேவை வந்து ரொம்ப விமர்சையா கூட ஊரே கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் அது. ஸோ அது நிச்சயமா இருக்கும் கொலுல. ஸோ நான் அதனாலதான் அதே மாதிரி பொம்மை வேணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு தான் இன்னும் கருட சேவை வாங்காம இருக்கேன். பார்க்கலாம், அந்த மாதிரி கிடைக்கணும். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. எனக்கு பாட்டி உங்ககிட்ட சொன்ன கதைகள் எனக்கு என்ன, அவங்களோட மெமரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. எங்களோட சமயத்துல இப்படிதான் இருக்கும் நவராத்திரிங்கிற அந்த மாதிரி.